ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆமாங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அதையும் இப்போதே செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும் பொழுது சில நேரங்கள்ல தடைகள் ஏற்படும், சில நேரங்கள்ல ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வீட்டு வாசற்படி வரைக்கும் வந்துட்டு உங்க வீட்டிற்குள்ள நுழைய முடியாம இருக்கும். ஏன் தெரியுமா? இதற்கு முந்தைய வசனத்தை பார்த்தீங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். பல பேரோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறதுக்கு முக்கியமான காரணம், உங்க வாழ்க்கையில முன்னாடி நடந்த கசப்பான அனுபவங்கள், முன்னாடி மனிதர்கள் செய்த ஏமாற்றங்கள், முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன குழப்பங்கள், இதெல்லாம் நினைத்து இன்றைக்கும் நீங்க அந்த நினைவுகளை கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவர்களை மன்னிக்காமல் இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய தடையா இருக்கும். இன்றைக்கும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்களை நீங்க நினைக்காதீங்க, அதை மறந்துருங்க, அவர்களை மன்னித்து விடுங்கள். அப்போதான் புதிய பாதைக்குள்ள, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள, புதிய தூக்கங்களால உங்க வாழ்க்கையை நிரப்பப்படும். மறுபடியும் சொல்றேன், முந்தினவைகளை யோசிக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. God bless you.